எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. செங்கற்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அடுத்து உள்ள காரணை புதுச்சேரி பகுதியில் டோக்கன்கள் வழங்க அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் துஷால் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே மழை நிவாரண டோக்கன்களை வீடு வீடாக சென்று கொடுக்காமல் தேவாலயத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கொடுக்கப்படுவதால் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பொதுமக்களும் ரேஷன் கடைகளுக்கு வர வைக்கப்பட்டு டோக்கன் கொடுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே போன்று செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அடுத்துள்ள காரணை புதுச்சேரி பகுதியில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடை சார்பில் வீடு தேடி கொடுக்காமல் தேவாலயம் பகுதியில் பொதுமக்கள் அனைவரையும் வரவழைத்து டோக்கன் கொடுப்பதால் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தங்களுக்கு டோக்கன் கிடைக்காது என பலரும் முண்டியடித்துக் கொண்டு அங்கு கூடியிருப்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே மேற்கு மாம்பலம் அண்ணாமலை நகர் பகுதியில் வெள்ள நிவாரண தொகைக்கான 6000 ரூபாய் டோக்கன் வாங்குவதற்காக பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.